வயது கணக்குகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு வந்து தாரணியின் வயது ராணியின் வயதில் இருந்து 3 குறையும்னு சொல்லியிருக்காங்க. ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ராணியோடைய வயது கொடுத்துட்டாங்க. ராணியோட வயது வந்து 18. அப்போ தாரணியோடைய வயது வந்து 3 கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அவள் 18ல் 3 போச்சுன்னா மீதி வந்து 15. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ராணி மற்றும் தாரணியின் விகிதம் கேட்டிருக்காங்க. ராணியோடைய வயது வந்து 18, தாரணியோடைய வயது வந்து 15. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 3ஆல் அடிப்போம். 6:5. அப்போ ஆன்சர் பி 6:5. ரெண்டாவது கேள்வி, ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 24 வருடம், 36 வருடம் எனில் 8 வருடங்களுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதங்கள் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரீனாவுடைய வயது என்னது? ரீனாவுடைய வயது வந்து 24, உஷாவுடைய வயது 36. இதுலேருந்து வந்து 8 வந்து மைனஸ் பண்ணிப்போம். மைனஸ் பண்ணோம்னா இது வந்து 16, இது வந்து 28. இப்போ வந்து என்ன விகிதங்கள் கேட்டிருக்காங்கன்னா உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ உஷா வந்து 28, ரீனா வந்து 16. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7ஆல் அடித்தோம்னா இது 7, 7 28, 4 16. இதுக்கு மேலே இதை சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வந்து 7:4. ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், 4. மூணாவது கொஸ்டின், லதா வந்து சுனிதாவை விட 1 வயது பெரியவர். சுனிதா வந்து பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜா பிந்துவை விட 1 வயது பெரியவர் எனில் மூவரில் யார் சிறியவங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து லதா வந்து சுனிதாவோட 1 வயது பெரியவங்க. ஓகேவா? சுனிதா வந்து பிந்துவை விட 2 வயது பெரியவங்க. ராஜன் வந்து பிந்துவை விட 1 வயது பெரியவங்க. அப்போ மூத்தவங்க வந்து லதா, அவங்களோட சின்னவங்க வந்து சுனிதா, அவங்களோட சின்னவங்க ராஜன், அவங்களோட சின்னவங்க வந்து பிந்து. அப்போ இவங்க இதில் வந்து சின்னது யாருன்னா பிந்து. இங்கே கொஷினில் வந்து மூவர்னு கொடுத்துருக்காங்க. 4வரில் யார் சிறியவங்க தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பிந்து. நெக்ஸ்ட் கொஷின், பியின் வயது வந்து ஏயின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் வந்து பாதி. சியோட வயது வந்து ஏயின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. இதில் வந்து இளையவங்க மற்றும் முதியவருடைய இணை எதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கேள்வியிலே எடுத்துப்போம். பி வந்து ஏவை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பில் வந்து பாதி. அதே மாதிரி சி வந்து ஏவில் வந்து பாதி, ஆனால் டியோட 2 மடங்கு. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா பி வந்து ஏவோட பெரியவங்க, ஆனால் எஃப்போட சின்னவங்க. சி வந்து ஏவோட சி வந்து டியோட பெரிய ஆள், ஆனால் ஏவோட சிறிய ஆள். அப்போ ஃபஸ்ட்டு மூத்தவங்க யாருன்னா எஃப், அதுக்கு அடுத்து வந்து பி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பி, அதுக்கு அடுத்து வந்து ஏ, அடுத்து சி, அதுக்கு அடுத்து டி. அப்போ மூத்தவங்க யாருன்னா வந்து எஃப், இளையவங்க யாருன்னா வந்து டி. நமக்கான என்ன கேட்டிருக்காங்கன்னா இளையவங்க ப்ளஸ்ஸு முதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் வந்து டி மற்றும் எஃப். இப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்த கேள்வி, தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோருடைய வயது விகிதம் வந்து 4:3 இருக்குது. 6 வருஷத்துக்கு அப்புறம் அருணுடைய வயது வந்து 26 இருக்குது. தற்போது தீபக்குடைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து விகிதங்கள் வந்து என்னதுன்னா 4:3 சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து விகிதம் மட்டும் தெரியும், கரெக்டான வயசு தெரியாது. இப்போ வந்து 6 வருஷத்துக்கு பிறகு அருணுடைய வயது 26ன்னு சொல்கிறாங்க. ஸோ 4x + 6 வந்து 26. அப்போ வந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிப்போம். 6 வந்து இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 26 - 6 வந்து 20. இந்த 4 வந்து இங்கே வந்துச்சுன்னா கீழே அடிச்சிடுவோம் 5. அப்போ எக்ஸு வந்து 5.
ஓகேவா? அப்போ தீபக்கும் அப்புறம் அருணுடைய தற்போதைய வயதை பார்ப்போம். 20, 15. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து தீபக்குடைய வயது தான் கேட்டிருக்காங்க. தீபக்குடைய வயது தான் வந்து 15. அப்போ ஆன்சர் வந்து பி. இப்போது அடுத்த கேள்வி, ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ராஜுவின் தந்தை வயது வந்து 44ன்னா ராஜுவின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ராஜுவின் வயது நமக்கு தெரியாது. அப்போ ராஜு வயது வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். தந்தை வயது வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். ஒய் அப்போ வந்து ராஜுவோடைய 3 மடங்கு 3x + 5 விட அதிகம்தான் வந்து தந்தையோடைய வயது. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுவோம். இது வந்து 44 இங்கே 5 போயிடுச்சுன்னா மீதி 39. அப்போ 3x வந்து 39. அப்போ எக்ஸ் வந்து 39 அடித்தோம்னா வந்து 13. அப்போ ராஜுவுடைய வயது வந்து 13. ஆன்சர் சி.